கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைகள் உண்டு. குறைகள் இல்லாத மனிதன் இல்லை, குறைகள் இல்லாத குடும்பம் இல்லை, குறைகள் இல்லாத சபை இல்லை. ஆனால் குறைவை நிறைவாக்கும் தெய்வன் நம்மோடு கூட உண்டு. இந்த செய்தியின் தலைப்பு குறைவை நிறைவாக்கும் தெய்வன். எனக்கு அன்பான தெய்வ ஜனமே, இந்த கால வேளையில உன்னுடைய குறை எதுவாக இருந்தாலும் அதை கர்த்தரிடத்திலே கொண்டு வா. தேவனாகிய கர்த்தர் உன் குறைவை நிறைவாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். நம்முடைய விசுவாச ஜீவியத்திலே அநேக குறைகள் உண்டு, அநேக பாடுகள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக விதமான துக்கங்கள் உண்டு. ஆனால் இதையெல்லாம் கர்த்தரிடத்திலே கொண்டு வர வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நம்முடைய குறைவை நிறைவாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்களை நாம் சிந்தித்தோமானால், தீர்க்கதரிசிகளின் புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது 2 குமாரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்று சொன்னான். தேவனுடைய பிள்ளையே, இந்த தீர்க்கதரிசியின் புத்திரனுக்கு மனைவியாயிருந்த ஒருவள் எலிசாவின் இடத்திலே வருகிறாள். அவளிடத்தில் ஒரு குறை இருந்தது. ஆனால் அவள் எலிசாவின் இடத்திலே வந்து சொல்லுகிறார், ஐயா, என்னுடைய புருஷன் கர்த்தரை நம்பினவன், கர்த்தருக்கு பயந்தவன், தேவனை ஆராதிக்கிறவன், தேவனோடு கூட நின்று கர்த்தரை துதிக்கிறவன், அவன் கர்த்தருக்கு பயந்திருக்கிறான் என்று தன் புருஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறான். உன் குறைவு நிறைவாக வேண்டுமானால், உன் குடும்பத்திலே குறைவுகள் அதிசயமாய் மாற வேண்டுமானால், நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். தேவனாய கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையிலே குறைவை கர்த்தர் நிறைவாக்குவா. அவள் சொல்லுகிறான், என் புருஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இன்றைக்கு நம்முடைய சாட்சி என்ன? நீ தேவனை ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உன் குடும்பத்தின் சாட்சி என்ன? உன் பிள்ளைகளுடைய சாட்சிகள் என்ன? இவள் எலிசாவிடத்திலே வந்து அவள் சொல்லுகிறாள், என் கணவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உண்டா? தேவனை சொல்லக்கூடிய விதத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். சமரியா ஸ்திரீ வருகிறாள். கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது சொல்லுகிற, உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. அவள் சொல்றார், எனக்கு புருஷன் இல்லை. ஆகவே கர்த்தர் சொன்னார், உள்ளதை உள்ளபடி சொன்னாய். உன் குடும்பத்தை கர்த்தருக்கு நேராக கொண்டு வா. குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். ஆனால் என் தேவனுக்கு முன்பாக நீ உன் குடும்பத்தை அழைத்து கொண்டு வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீ கர்த்தருக்கு பயப்படும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த கால வேளையில கர்த்தராய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நாம் சொல்ல வேண்டும், ஐயா, என் குறைகளோடு இடத்திலே வருகிறேன், என் பலவீனத்தோடு வருகிறேன் என்று சொல்லுவோம். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தரை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவ கல்யாணத்துக்கு போயிருந்த பொழுது அந்த கல்யாண வீட்டில் ஒரு குறை இருந்தது. அந்த குறையை கர்த்தர் நிறைவாக்கினார். இயேசு உன் குடும்பத்தில் இருப்பாரானால், உன் வாழ்க்கையில் இருப்பாரானால், எப்படிப்பட்ட குறையை மாற்றவரால் முடியும்? பெரியவராய் இருக்கிறவர், உனக்கு நன்மையான காரியங்களை செய்கிறவர். உள்ளதை உள்ளபடி சொல். என்ன பிரச்சனை உண்டு, என்ன காரியம் உண்டு, இயேசுவிடத்திலே சொல். இவள் காரியத்தை சொல்கிறார், ஐயா, நான் கடன் வாங்கி விட்டேன், கடனில் விழுந்திருக்கிறேன், இதோ என் பிள்ளைகளை இன்னொருவன் அழைத்து கொண்டு போகிறான் என்று சொல்லி அவன் எலிசாவிடத்திலே சொன்ன பொழுது, தேவனுடைய பிள்ளை, உள்ளதை உள்ளபடி நாம் சொல்லுவோமானால், உள்ளதை உள்ளபடி நாம் வாழுவோமானால், உன்னை உயர்த்துறதுக்கு கர்த்தருடைய கரம் என்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் சொன்னார், உன்னை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கரத்துக்குள் அடங்கிரு. அருமையான தேவப்பிள்ளை, இந்த கால வேளையில உள்ளதை உள்ளபடி நீ இருப்பாயானால், நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானால், உன் குடும்பத்தை உயர்த்து அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தரை பார்த்து சொன்னார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? சொன்னால், ஒரே ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது. அபிஷேகம் உன்னோடத்தில் இருக்குவானால் அந்த அபிஷேகத்தை மற்றவனோடு கூட பகிர்ந்து கொள். அப்பொழுது கர்த்தரை நடத்த வல்லவராக இருக்கிறார். இந்த காலவேளை தேவனுடைய செய்தியை கேட்கிற என் அருமையான தெய்வ பிள்ளைகளை, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதை கர்த்தரிடத்து சொல். ஒளிமறைவில்லாமல் சொல். எந்த காரியத்தை மறைக்காதே. பாவத்தையும் அசுத்தத்தையும் கர்த்தரை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் இடத்துல ஒப்புக்கொடு. அப்பொழுது கர்த்தர் உன்னை மாற்றி அமைப்பார். எதையும் மறைத்து தெய்வ சமூகத்தில் வந்து நல்லவனை போல் நாம் நினைப்பதனாலே உன் குறைவு நிறைவாகாது. உள்ளதை உள்ளபடி சொல். அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மகிமைப்படுத்துவார். இதோ சமரியா ஸ்திரீக்கு சொன்னார், உள்ளதை உள்ளபடி சொன்னாய் என்று சொன்ன பொழுது அவள், நான் மேசியாவை காண்கிறேன் என்று போய் அவள் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் மாறினார். என் அருமையான தெய்வ
பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற யூடியூப் நேயர்களே, ஞாபகம் வைத்துக்கொள், உன் குறைவு நிறைவாக வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். இரண்டாவது, உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை அநேகருடன் பகிர்ந்து கொள். அப்பொழுது உன் ஜீவியத்திலே மாற்றங்களை காண முடியும், உன் குடும்பத்திலே மாற்றத்தை காண முடியும். உன் குறைவை நிறைவாக்கும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். என் நம்பிக்கையோடு வாழுவோம். தேவன் நம்மை கனப்படுத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் அன்புமல்ல நல்ல தெய்வமே, இந்த அதிகாலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்கள் குறைவின் மத்தியில் எங்களை நடத்துகிறீர், எங்கள் குறைவை நிறைவாக மாற்றுகிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. பல விதத்திலே உம்முடைய பிள்ளைகள் விழுந்து சோர்ந்து போய் ஆண்டவரே பல குறைகளோடு இருப்பதை நீ அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆனால் நாங்கள் உம்மிடத்திலே வரும் பொழுது எலிசாவிடத்திலே அந்த பெண் வந்ததைப் போல, அந்த தீர்க்கதரிசியின் மனைவி வந்தது போல, நாங்கள் உம்மிடத்தில் வரும் பொழுது எங்கள் குறைகளை நீர் அறிந்து எங்களை நட்டாவே நிறைவாய் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் கனப்படுத்தும் ஐயா. புதிய கிருபைகளை தாரும், ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. ஆமென்.